Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியான தக்காளி குருமா எப்படி 10 நிமிஷத்துல வைக்கலாம்ன்ற வீடியோ தான் பார்க்க போறோம். அடுத்து இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து அதை வதக்கி விட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அடுத்து இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சும்மா இந்த தக்காளியை கலந்து மட்டும் விட்டுக்கலாம். வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தக்காளி குருமாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கரம் மசாலாவோ இல்லாட்டி மிளகாய் தூளோ எதுவும் சேர்க்கறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா கொதி வர ஆரம்பித்ததும் உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் காரம் பத்தலைன்னா இதோட தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம தேங்காயெல்லாம் அரைக்கும் போதே பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். 10 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம செய்து முடிச்சிடலாம். இதே குருமாவில் நீங்கள் காய்கறிகள் கூட சேர்த்து செய்யறதா செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக ஆப்டாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.